கலைஞர் அவர்களின் குறளோவியம். பூவிருந்தவல்லி அப்படின்னு ஒரு பேரூர். அது நல்ல ஒரு வளமையான ஊர், செழிப்பான ஊர். அந்த ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காரு. செல்வந்தர் அவங்க வீடுனா எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தர். அரமனை மாதிரி வீடு, நிறைய கால்நடைகள், அப்புறம் நிறைய உதவிக்கு வேலையாட்கள், வீட்டுல நிறைய பொன் பொருள் பணம் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு. அப்படி ஆனா அவர் மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தர். அவர் வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு 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 நிகழ்வு நடந்துருது. அதாவது அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அவர் உடனே வள்ளுவரை தேடி போறாரு. ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் நம்மளுக்கு திருக்குறளும் திருவள்ளுவரும் தான் துணை. அதாவது ஒரு அறிஞர் சொல்றாரு, அந்த திருக்குறளை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, எந்த சூழ்நிலையும் துன்பத்துல மட்டும் இல்ல, நம்ம ஊக்கம் இழந்து போகும்போது மட்டும் இல்ல, இன்பமா இருக்கும் போது நம்ம குறள் எடுத்து படிக்கணும். ஏன்னா அந்த இன்பத்துல நம்ம ரொம்ப மிதமிஞ்சி எதுவும் செஞ்சிடக்கூடாது. அப்ப கூட நம்ம எப்படி நடக்கணும், எந்த வயதினருக்கும் எந்த சூழ்நிலைக்கும் எப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற பாடம் எல்லாமே நம்மளுக்கு திருக்குறள்ல இருக்கு. அது தமிழர்களுக்கே உரிய ஒரு ஒரு மறை. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த வழியில போகணும், எப்படி போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் திருக்குறள்ல இருக்கு. அது மாதிரி இவரும் இவருக்கு ஒரு சூழ்நிலையில வள்ளுவரை தேடி போறாரு. இவர் வர்றத பாத்துடுறாரு. பாதி வழியிலேயே போய் இவரை வரவேற்கிறாரு. வாப்பா அத்தி, ஆனா வழக்கமா நீ சிரிச்ச முகத்தோட தான்ப்பா வருவ, சிரிச்சுதான் உன்னை பாத்திருக்கேன், இன்னைக்கு ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவர் உடனே இவருக்கு அழுக முடியாம அப்படியே இருக்காரு. இவர் பெரிய ஆளு, பெரிய செல்வந்தர். ஆனா இவருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. உடனே வள்ளுவர் ஐயனே, அதாவது என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் போட்டு நான் இன்னும் பெரிய வணிகம் செஞ்சு மக்களுக்கு இன்னும் உதவணும் சொல்ற நோக்கத்தோட நான் ஒரு பெரிய கப்பல் வாங்கினேன். அந்த கப்பல்ல நம்ம கொற்கையினுடைய முத்துகள், மயில் தோகை, இது மிளகு எல்லாத்தையும் ஏற்றி யவனத்திற்கு நான் இது விற்பனைக்காக வியாபாரத்துக்காக அனுப்புனேன். ஆனா ஐயனே, அது பாருங்க போற வழியில அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே துக்கம் தொண்டையை அடைக்குது, அவரால் பேச முடியல. உடனே வள்ளுவர் புரிஞ்சுக்கிட்டு தோல்ல தட்டி கொடுக்குறாரு. சரி சரி போதும் அத்தி, நான் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. போற வழியில எங்க அந்த கடல்ல ஏதோ ஒரு சுழல்னு நான் கேள்விப்பட்டேன், உன் கப்பல் ஏதோ சேதம் அடைஞ்சிருச்சாப்பா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஐயனே, அந்த கப்பல் அப்படியே தண்ணியோட முங்கிருச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, அதான் நான் வீட்டுக்கு கூட போகல, அப்படியே உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு. சரி, முதல்ல நீ வீட்டுக்கு வாப்பான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதல்ல அவரை உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு முதல்ல நல்லா ஓய்வு எடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஃபுல்லா ஓய்வு எடுக்கிறாரு. அந்த அத்தி ஓய்வு எடுக்கிறாரு. மறுநாள் காலையிலயும் விடியுது. மறுநாள் விடிஞ்சதும் இவரு இது கொஞ்சம் கொஞ்சம் சொல்றாரு, சரிப்பா இதெல்லாம் கவலைப்படாத, இதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு. ஆனாலும் இவர் எதுக்குமே சமாதானம் அடையல. அந்த பழைய அந்த அத்திய பார்க்கவே முடியல, ரொம்ப சோகமாவே இருக்காரு. வள்ளுவர் யோசிச்சு பாக்குறாரு, இவரை எப்படி நம்ம தேத்தி கொண்டு வரணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. திருவள்ளுவரும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பாக்குறாரு, இந்த உயிரே நம்மளுக்கு நிலை இல்லையப்பா, இதுல என்ன செல்வம் எப்படிப்பா நிலையானது, நம்மளுக்கு நிலை இல்லாததெல்லாம் நம்ம நினைச்ச கூடாதுப்பா, அது வாட்டுல வரும், அது வாட்டுல போகும். நம்மளோட அந்த ஒவ்வொரு நாளும் இருக்குவாரு, அது கூட நம்மளோட ஆயில அறுக்கிற ஒரு ஆயுதம்ப்பா. அதனால வந்துச்சு, வந்தது மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரொம்ப குமுறிக்கிட்டு அத்தி அழுகுறான். ஐயா, நான் ஒவ்வொரு பொருளா சேர்த்தனே, ஒவ்வொன்னா ஒரு ஒரு பொருளா சேர்த்து மொத்தமா சேர்க்கலையே, ஒவ்வொரு பொருளா எடுத்து வீட்டுல சேர்த்து வச்சிருந்தனே, இப்ப மொத்தமா போயிருச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப அழுகுறான். உடனே சரி வான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு 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 கலை நடக்கிற ஒரு கூத்தாட்டு அவைக்குளம் அதுக்கு கூட்டிட்டு போறாரு. கூத்து நடக்கிற இடத்துக்கு, இங்க பாரு கொஞ்ச நேரம் இந்த காட்சி அப்படின்னு பார்த்தா, அங்க ஒவ்வொருத்தரா ஒரு ஒரு அங்க நுழைவு கட்டணம் வாங்கிட்டு ஒவ்வொரு ஆளா அந்த அந்த கூத்து நடக்கிற இடத்துக்குள்ள போறாங்க. அப்புறம் கூத்து நடந்து முடிஞ்சிருது. கூத்து நடந்து முடிஞ்ச உடனே மொத்தமா அதுல இருந்து மக்கள்லாம் வெளியே வந்துடுறாங்க. உடனே வள்ளுவர் சொல்றாரு, பாரு போகும்போது ஒவ்வொருத்தரா தானே போனாங்க, கூத்து நடந்த உடனே ஒவ்வொருத்தரா முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தராவா வெளியே வர்றாங்க, மொத்தமா தானே வெளியே வந்தாங்க, அது மாதிரி காசும் அப்படிதான்ப்பா, பொருள் அப்படிதான்ப்பா,
சேர்றது மாதிரி சேரும், போகும்போது மொத்தமா போயிருப்பா. இதுக்கெல்லாம் உறுதியான மனசு இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப துணிவா பேசுறாரு. ஏன்னா இவனை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு. உடனே அத்திக்கு அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி விழிப்பு வந்துருச்சு. வள்ளுவரே, இதுக்குதான் நான் உங்களை தேடி வந்தேன். இப்ப எனக்கு பழைய தெம்பு வந்துருச்சு. எதை எதெல்லாம் எனக்கு நான் மீண்டும் இனிமே வந்து எப்படியாவது பொருள் சம்பாதிச்சிருவேன். நீங்க சொன்ன இந்த உதாரணம் இருக்கு பாருங்க, இது வந்து என் மனசுக்கு ரொம்ப தெளிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி அத்தி வந்து அப்படியே வள்ளுவரோட காலில் விழுந்து வணங்குறான். திருவள்ளுவர் உடனே சிரிச்சுக்கிட்டே, அத்தி, இந்த ஏடை கையில கொண்டு போப்பா, இது உனக்கு ரொம்ப இந்த நேரத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்னு ஒரு ஏடை எடுத்து கையில கொடுக்குறாரு. அத்தி வந்து அதை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு அதை எடுத்து வள்ளுவர் முன்னாடியே உறக்க படிக்கிறான். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது வெளிந்தற்று. நன்றி, வணக்கம்.